வணக்கம் டாக்டர் பேஸ்கெட் நேர்களே. ஸோ நம்மளோட வீடியோவில் ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறப்பு மருத்துவரை நம்ம சந்தித்து பேசுவது வழக்கம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு மருத்துவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் விஷ்ணு வந்தனா, சீனியர் கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல், கிரீம்ஸ் ரோட் அங்கே இருக்காங்க. அவங்கள தாங்க நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டாக்டர் சந்திக்கலாம். வணக்கம், டாக்டர் பேஸ்கெட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். என் பேர் டாக்டர் விஷ்ணு வந்தனா. ஐ எம் அ ஸ்பெஷலிஸ்ட் ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். என்னோட ஸ்பெஷாலிட்டிஸ் வந்துட்டு மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி. நான் ப்ரைமரியாக வந்துட்டு அப்போலோ கிரேடில் சென்னையில் வேலை பண்ணுறேன். ஐ ஆல்சோ ஹேவ் மை ப்ரைவேட் ப்ராக்டிஸ். இன்னைக்கு நம்ம வீவர்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு சில கேள்விகளை டாக்டர் கிட்ட விளக்கமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க டாக்டர். இப்போ இன்றைய காலகட்டத்தில் சின்ன வயசுலேயே பொண்ணுங்க இயர்லியாக ஏஜ் அட்டென்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு என்ன ரீசன், அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்சுவலாக நம்மளோட எல்டர்ஸ், தட் இஸ் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அரௌண்ட் 14-15 தான் வயசுக்கு வந்த மாதிரி சொல்லுவாங்க. எங்கள் காலகட்டத்திலேயே அரௌண்ட் ட்ராப் டு அரௌண்ட் 12 இயர்ஸ். சரிண்ணா? இப்போ இன்னுமே குறைஞ்சு இப்போ ஃப்ரம் 10 இயர்ஸ் ஆன்வர்ட்ஸ்ன்றது இட்ஸ் வெரி வெரி காமன். இப்போது அதுக்கும் கம்மியாக நிறைய ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் சீக்கிரமாகவே பீரியட் ஸ்டார்ட் ஆயிடுது. இந்த கண்டிஷன் இஸ் கால்ட் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டின்னு, தட் இஸ் த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் இட். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் யூஷுவலி பிரெயின் ரிலேட்டட் அண்ட் ஹார்மோன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். இது அவங்களுக்கு அது நேச்சுரலாக வந்த மாதிரி இருந்தாலுமே அவங்களுக்கு லாட் ஆஃப் சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். அதுக்கு அந்த ஏஜில் அவங்க ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சிமிலர்லி அந்த பாடி சேஞ்சஸ், அந்த பியூபர்ட்டி வந்த பிறகு வரக்கூடிய பாடி சேஞ்சஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா மேபி ஒன் சைல்டுக்கு அப்படி இருக்கும். மற்ற சில்ட்ரனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெல் அந்த ஏஜுக்குள்ள மாதிரி சின்ன குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கேர்ள் கோயிங் இன் டு உமன்ஹுட் மாதிரி தட் தோஸ் பாடிலி சேஞ்சஸ் வில் ஸ்டார்ட். ஸோ அது இட் கேன் அஃபெக்ட் தேர் சைக்காலஜி. அதை விட மோர் இம்பார்ட்டண்ட் ரீசன் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹார்மோன் வேரியேஷன்ஸ்னால இது சீக்கிரமாக அந்த போனோட எபிஃபேஷியல் க்ளோஷர்னு ஒன்று இருக்குது. தட் மீன்ஸ் தட் இஸ் மேக்ஸிமம் ஹைட் போன்ஸோட 2 எண்ட்ஸ் மீட் ஆகும்போது ஆகும். தட் இஸ் கண்ட்ரோல்ட் பை ஹார்மோன்ஸ். அது இப்போ சீக்கிரமாகவே ஹார்மோன் சர்ஜ் வரனால அந்த அந்த ஏர்லி சேஞ்சஸ் சீக்கிரமாகவே வரனால அந்த ஹார்மோன் இதனால சீக்கிரமாகவே போன்ஸ் ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஹைட் சீக்கிரமாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். அந்த 1 or 2 இயர்ஸ்க்கு மட்டும் அந்த குழந்தைகள் அந்த ஏஜுக்கு கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி இருப்பாங்களே ஒழிய பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக அவங்களோட மேக்ஸிமம் ஹைட் பொட்டென்ஷியலுக்கு வரமாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் வித் ப்ரிகாஷியஸ் பியூபர்ட்டி. ஸோ அப்படி மாச்சு அந்த மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்லி ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட்டை பார்த்தாகணும். ஒரு கைனகாலஜிஸ்ட் அண்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட்டை பார்த்தாகணும். ஒன் டு ப்ரிப்பேர் தம் how to handle the situation. Second thing, என்னமாச்சும் பிரெயினில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆர் ஹார்மோன் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் இஸ் அ டீம் ஆஃப் கைனகாலஜிஸ்ட் வித் எண்டோக்ரினாலஜிஸ்ட் 2 பேருமே சேர்ந்து ட்ரீட் பண்ணக்கூடிய கண்டிஷன் இது. மேம், இந்த பீரியட்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல, இப்போ உள்ள பெண்களுக்கு நிறைய இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வருது. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நேச்சுரல் சைக்கிள் பீரியட்ஸ்ன்றது எப்படின்னா இட் கேன் வேரி பிட்வீன் 25 days to 30 days. அது பட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 days. அது யூஸ்வலாக பீரியட்ஸ் இந்த இதுக்கும் ஷார்ட்டராக வந்ததுன்னா ஆர் மோர் தென் 5 days மேலே டிலே ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் இர்ரெகுலர் பீரியட்ஸ். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இர்ரெகுலர் ஒர்க்கிங் டைம்ஸ் இதெல்லாம் கூட ஆட் டு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு ஆர் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஒர்க் அது இருக்கலாம். அண்ட் ஆர் இட் கேன் பி அ ஆக்சுவல் ப்ராப்ளம், தட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் இன் த ஃபார்ம் ஆஃப் அ ஹார்மோன் டிஸார்டர். ஸோ அது ப்ராப்பராக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு அது இவாலுவேட் பண்ணணும். அண்டு பீரியட் ப்ராப்ளம்ஸ் எந்த ஏஜ்லேயுமே வரலாம். ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப சின்ன குழந்தைகள் கூட வராங்க எங்ககிட்ட. அதே மாதிரி பீரியட்ஸ் நிற்கிற போது கூட பீரியட்ஸ் பிகம் வெரி ரெகுலர். ஸோ இது மாதிரி தொந்தரவு இருக்கிற லேடிஸ் கம் டு த கைனகாலஜிஸ்ட். ஒரு ஃபுல் செக்அப் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அந்த வெள்ளைப்படுதல் அதை பற்றி கொஞ்சம் வெஜினா ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். வேஜினல் டிஸ்சார்ஜ்ன்றது நிறைய டைப்ஸ் இருக்குது. இட் கேன் பி அ நேச்சுரல் டிஸ்சார்ஜ் விச் வி கால் ஃபிசியலாஜிக்கல் டிஸ்சார்ஜ் ஆர் இட் கேன் பி அன் அப்டாமல் டிஸ்சார்ஜ். இப்போ ஃபிசியலாஜிக்கல் டிஸ்சார்ஜ்ன்றது நேச்சுரலி பீரியட்ஸ் பீரியட் சைக்கிளோடு வரது நார்மல் டிஸ்சார்ஜ். அது அதே மாதிரி எக்ஸசைஸ் அந்த டைமில் ஓவுலேஷன் டைமில் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் டைப்ஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணுறவங்க கூட ஒரு மாதிரி தின் மியூகாய்ட் டிஸ்சார்ஜ் வரும்.
அதே மாதிரி ஓவுலேஷன் டைம் எக் வந்துட்டு ரிலீஸ் ஆகிற டைமில் வந்துட்டு கிளியர் டிஸ்சார்ஜ் வரும். ஸோ இது தவிர்த்து எனி டிஸ்சார்ஜ் விச் இஸ் திக் ஆர் வந்துட்டு கலர்டாக இருந்ததுன்னா ஆர் இட் இஸ் கிவிங் அ ஸ்மெல் ஆர் வந்துட்டு க்ரீன் வேறு ஆர் பிளட் ஸ்டெயின் இருந்ததுன்னா ஆர் வந்துட்டு இட் இஸ் வந்துட்டு கிவிங் அ இச்சிங் பர்னிங் ஃபவுல் ஸ்மெல் இது மாதிரி எனிதிங் அவுட் ஆஃப் நார்மல்னால் தட் மீன்ஸ் த டிஸ்சார்ஜ் இஸ் அப்நார்மல். ஸோ இந்த அப்நார்மல் டிஸ்சார்ஜஸ்க்கு வந்துட்டு நிறைய காரணங்கள் இருக்குது. இட் கேன் பி வந்துட்டு சிம்பிள் வந்துட்டு பேக்டீரியல் வேஜினல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம் ஆர் இட் கேன் பி a little more serious problem like an STD. ஸோ வந்துட்டு அது பெல்விக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்துட்டு என்னன்றது டைப் வந்துட்டு அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பண்ணணும். ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு வேஜினல் டிஸ்சார்ஜ் வந்துட்டு எஸ்பெஷலி இன்டர்கோர்ஸ் கழிஞ்சு தட் இஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்த பிறகு வர வந்துட்டு டிஸ்சார்ஜ் வந்துட்டு பிளட் ஸ்டெயின்டாக இருந்ததுன்னா இட் இஸ் அ வெரி வெரி டேஞ்சரஸ் திங். அதே மாதிரி 2 பீரியட்ஸ்க்கு நடுவில் வரும்போது ஒரு வெள்ளை கலந்த மாதிரி வந்துட்டு ரத்தக்கரை பட்டுதுன்னா தென் அகெயின் இமீடியட்டாக ப்ளீஸ் சீக் டாக்டர்ஸ் ஹெல்ப். இது ரெண்டுமே டேஞ்சர் சைன்ஸாக இருக்கக்கூடும். ஸோ இமீடியட்டாக யூ ஷுட் கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் அண்ட் வந்துட்டு சீக் ஹெல்ப். டாக்டர், இந்த மெனபாஸ் பற்றி சொன்னீங்க. அது எந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு லேடிஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறது, அது ஸ்டார்ட் ஆகுறதுனால என்னென்ன விளைவுகள் அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு கரண்ட்லி வந்துட்டு ஏஜ் ஆஃப் மெனபாஸ் இன் ஏஷியன்ஸ் வந்துட்டு இஸ் பிட்வீன் 53 and 55 years ஆன் அன் ஆவரேஜ். நாங்கள் பார்க்குற வந்துட்டு ஓபி பேஷண்ட்ஸில் 40 இயர்ஸ்க்கும் கம்மியாக வந்துட்டு அது பீரியட்ஸ் நின்று போச்சுன்னா தென் வி கால் இட் ப்ரிமெச்சூர் மெனபாஸ். அது இப்போ மெனபாஸ் இட் செல்ஃப் என்னென்னா ஃபுல் 1 year வந்துட்டு பீரியட் வந்திருக்கக்கூடாது. ஸோ லாட் ஆஃப் பீப்புளுக்கு 6 monthsக்கு வராது, 8 monthsக்கு வராது, திருப்பியும் கொஞ்சம் வரும், அகெயின் 10 monthsக்கு வராது, திருப்பியும் வந்துட்டு ஒரு 5 months கழிஞ்சு வரும். ஸோ இது மாதிரின்றது இட்ஸ் பெரிமெனபாஸ், இட்ஸ் நாட் மெனபாஸ். ஸோ ஃபுல்லாக 1 year நின்ன பிறகு தான் வி கால் அ லேடி மெனபாசல். ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் என்ன மெனபாஸ்க்கு உள்ள சிம்டம்ஸ் வந்துட்டு இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு சடனாக வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு வெயின் ஆஃப் ஆகிட்டு தட் இஸ் ஓவரி ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறது நிறுத்தும் போது தான் அந்த மெனபாஸ்ன்ற சிச்சுவேஷன் வருது. ஸோ அப்போ தான் வந்துட்டு வி வில் ஹேவ் அந்த ஸ்வெட்டிங், பால்பிட்டேஷன்ஸ் வரலாம், மூட் சேஞ்சஸ் வரலாம், பாடி சேஞ்சஸ் வரலாம். பட் அதை விட வந்துட்டு மோர் இம்பார்ட்டண்ட் வந்துட்டு ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ்ன்ற போது போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் வந்துட்டு அ வெரி இப்போ தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் திங் டு டீல். ஏன்னா வந்துட்டு இப்போது நிறைய பேர் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு உயிரோடு இருக்கிறது வந்துட்டு ஈஸியாக 90 வரைக்கும் இருப்பாங்க. முந்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க 60லேயே இருக்கிறது ரொம்ப ரேர். இப்போ 90 வரைக்கும் வந்துட்டு ஈஸியாக இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த லைஃப்ஸ் லேடிஸ் வந்துட்டு மெனபாஸில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது போன்ஸ் வந்துட்டு போன் டென்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ வீட்லேயே உட்காந்துட்டு மேனேஜ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் அப்ரோச் அ டாக்டர். அதுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிசன்ஸ் ஹேவ் டு பி டேக்கன். ஏன்னா வந்துட்டு மெனபாஸ் கழிஞ்சு ஆக்சலரேட்டட் போன் லாஸ் இருக்கும். ஸோ 40s கழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போன் டென்சிட்டின்றது குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஸ்லோவாக வந்துட்டு அதை ட்ரீட் பண்ணலைன்னா அது வந்துட்டு ஆஸ்டியோபீனியாவாகிட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். ஆஸ்டியோபோரோசிஸ்ன்றது என்னென்னா போன் வந்துட்டு பிகம்ஸ் வெரி வீக். மைனர் வந்துட்டு ட்ராமாவில் கூட அது இது ஆகிடும், ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ வந்துட்டு அந்த வந்துட்டு ஃப்ராக்சர்ஸ் வந்துட்டு ஓல்டர் ஏஜ் குரூப் தான் வந்துட்டு ஆக்சுவலி லீட்ஸ் டு லாட் ஆஃப் டவுன்ஃபால் இன் ஹெல்த். ஸோ அது வந்துட்டு போன் டென்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணணும். செகண்ட் திங் வந்துட்டு பீரியட்ஸ் இருக்கிற வரைக்கும் லேடிஸ்க்கு வந்துட்டு ஹார்ட் டிசீஸ்லேருந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது. வேறஸ் வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு பீரியட்ஸ் நின்று விட்டு சடனாக தெர் இஸ் அ ஜம்ப் இன் வந்துட்டு ஹார்ட் டிசீஸ். மென்னை விட கம்பேர் பண்ணால் லேடிஸ்க்கு ஜாஸ்தி ஹார்ட் டிசீஸ் இருக்கும் மெனபாஸ் கழிஞ்சு. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மெனபாஸ்ன்றது இட் இஸ் அ நேச்சுரல் சேஞ்ச் பட் இட் ஹேஸ் டு பி அக்ரெசிவ்லி அட்ரெஸ்ட் அண்ட் ட்ரீட்டட். ஸோ வந்துட்டு ப்ளீஸ் சீக் அ கைனகாலஜிஸ்ட் ஹெல்ப். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னால் என்னென்ன வந்துட்டு ஜாகிரதைங்க எடுத்துக்கணுன்றது யூ ஹேவ் டு டாக் டு த டாக்டர். சில டெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. அண்ட் தென் ட்ரீட்மெண்ட் வில் பி இனிஷியேட்டட். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு கூட ப்ளீஸ் டோன்ட் டிஸப்பியர். கண்டிப்பாக வந்துட்டு ப்ளீஸ் பி அண்டர் ஃபாலோ அப். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். டாக்டர், இப்போது மென்சஸ்க்கு அந்த பேட் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் மென்ஸ்ட்ரல் கப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. அதை யூஸ் பண்ணலாமா? அதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா டாக்டர்? இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு ஃபார் மெனி இயர்ஸ் வந்துட்டு ஒன்லி இந்தியாவில் வந்துட்டு வெறும் வந்துட்டு துணி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பேட்ஸ் வந்தது. பேட்ஸில் மெனி டைப்ஸ் ஆர் அவைலபிள். பியூர் காட்டன் ஒன்ஸ் இருக்குது, ஆர்கானிக் ஒன்ஸ் வந்திருக்கு. இப்போது நோ ஸ்மெல் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்துட்டு பேட்ஸே வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் விமன் யூஸ் டேம்பான்ஸ்ன்றது அதே மாதிரி பேட் மாதிரி தான் பட் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். வஜைனாக்குள்ளே இன்சர்ட் பண்ண வேண்டிய அந்த பேட் அது. இப்போ புதுசாக வந்திருக்கிறது மென்ஸ்ட்ரல் கப்ன்றது. இட்ஸ் அ ஸ்மால் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் டிவைஸ் மாதிரி. வஜைனாக்குள்ளே வந்துட்டு அதை நல்லா தள்ளி உள்ளே வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் ஆக்சுவலாக ஃபார்மசிக்கு போனீங்கன்னா they will tell you அது எந்த சைஸ் வந்துட்டு பொருந்தும்னு சொல்லிட்டு. நான் வந்துட்டு மென்ஸ்ட்ரல் கப் எனிதிங் வந்துட்டு பாடிக்குள்ளே போடுறதா இருந்ததுன்னா ஹைஜீன் வந்துட்டு பிகம்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும்.
இல்லைன்னா the risk of infections is very very high. சரிண்ணா, அது வந்துட்டு இன்ஃபெக்ஷனாக மாறி அந்த இன்ஃபெக்ஷன் வந்துட்டு யூட்ரஸ்குள்ளே கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு menstrual கப் யூஸ் பண்ணுறவங்க ஸ்பெசிஃபிக் வந்துட்டு ஒரு தடவை மேபி யூ கேன் கோ டு கைனகாலஜிஸ்ட், ஃபுல்லாக சொல்லுவாங்க அவங்க எப்படி வந்துட்டு அது யூஸ் பண்ணணும்னு. அதுக்கேற்ற மாதிரி ப்ளீஸ் யூஸ் இட். பட் ஹைஜீன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் menstrual கப் யூஸ் பண்ணும்போது. பெண்களுக்கான சிறப்பு மருத்துவரா இப்போ பெண்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது, அது எப்படி வந்துட்டு பார்த்துக்கலாம், அவங்கள எப்படி கேர் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராகவே வந்து சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பாக எங்களோட நேயர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் இந்த ஒரு டைட் ஷெடியூல்லையும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ தேங்க்யூ. பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் விஷ்ணு வந்தனா கூடிய தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாகவே சொன்னாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் டாக்டரை காண்டாக்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா டாக்டரோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். டாக்டர்ஸ் பேஸ்கெட் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேறு ஒரு சிறப்பு மருத்துவரோட நெக்ஸ்ட் வீக் நம்ம மீட் பண்றோம். Until then, bye from மாலதி செல்வம். நன்றி, வணக்கம்.